வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல 7 மாடல்ஸ் ஒரே ஷார்ட்கட். ஸோ இதில் பார்ட் 1 பார்த்துருந்தோம். அடுத்து எல்லோரும் எதிர்பார்த்த பார்ட் 2 தான் நம்ம பார்க்குறோம். இந்த பார்ட் 2ல் ரிமைனிங் இருக்க 5 மாடல் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருந்தோம். டிவைசபிள் ரூல் இது பார்த்துருந்தோம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மீதியின்றி அப்படிங்கிற கான்செப்டில் எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்துருந்தோம். அடுத்து மிகச்சிறிய எண் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் இந்த மாடல் நம்ம பார்க்கலாம். இதையும் ஈஸியாக நம்ம ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அது முக்கியமாக நான் சொன்ன மாதிரி மேஜிக் 9ங்கிற மேஜிக் நம்பர்லேருந்து ஈஸியாக இந்த ஷார்ட்கட்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து மிகச்சிறிய 5 இலக்க எண் அதுலேயுமே இந்த டிவைசபிள் ரூல் ஷார்ட்கட்டை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமமான மீதி. ஓகே, மீதி வரும், எல்லாத்துக்குமே சமமான மீதி வர்றதுலையும் நம்ம அந்த 9 மேஜிக் நம்பரும் யூஸ் பண்ணலாம், டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு மீதி இதுலையுமே நம்ம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். இது போக அடுத்தது என்ன அப்படின்னா டிவைசபிள் ரூலவே வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. நான் இந்த எண்கள் கான்செப்டில் கூட நான் கொஸ்டின் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாடலுக்கும் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்க இந்த 4 மாடல் பார்க்கலாம். டிவைசபிள் ரூல் எல்லா நம்பருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் பார்க்காதவங்க அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் டிவைசபிள் ரூல்லாம் என்னென்ன ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன மாதிரி ரூல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாடல் இலக்க எண்கள்லேயே இந்த மிகப்பெரிய 4 இலக்க எண் இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் இருக்கும். அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. 8, 9, 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாய்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ இந்த 8, 9, 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஓகே, மிகப்பெரிய 4 இலக்க எண். மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னா 999. இந்த 9999 தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய 4 இலக்க எண். ஆனால் இது வந்துட்டு 8ஆலையும் 12ஆலையும் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ 8வது வாய்ப்பாடு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 8வது வாய்ப்பாடோட மடங்கு மல்டிபிள் எப்பயுமே ஈவன் நம்பர் தான், எப்பயுமே ஈவன் நம்பர் தான். அதனால இந்த நம்பர் வராது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட் 9ன்னு இருக்கா, அதனால் வராது. ஓகே, ஸோ இது ஒரு கான்செப்ட் இருக்கட்டும். இப்போ நம்ம எப்பயும் போல் நம்ம பண்ண வேண்டியது என்ன? மேஜிக் 9ங்கிற மேஜிக் நம்பர். இப்போ 9ஓட மடங்கு என்ன வரும்? எப்பயுமே அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதோட கூடுதல் 9 வரும். அப்போ இங்கே கவனிங்க, இங்கே இந்த நம்பர் வராதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சு. இப்போ அடுத்ததில் 9, இந்த 9 கேன்சல் பண்ணால் மீதி 6 வருது. அப்போ 9ங்கிறது வரல, எல்லாமே கேன்சல் ஆகலை. அப்போ இந்த நம்பரும் 9ஓட மடங்குல வராது. அடுத்தது இப்போ இங்கேயும் இந்த 9 கேன்சல் பண்ணிடுறோம். மீதி 6, அடுத்து 6. அப்போ 6 + 6 12ங்கிற வருது, 3 அப்படிங்கிற வருது, 9 நம்மளுக்கு வரலை. அப்போ இதுவும் வராது. 3 ஆப்ஷன் வரலை அப்படின்னா கண்டிப்பாக எத்தனாவது ஆப்ஷனாக தான் இருக்கும்? 4வது ஆப்ஷனாக தான் இருக்கும். ஓகே, 4வது ஆப்ஷன் என்ன இருக்குது? 9, 9, 3, 6ன்னு இருக்கா? இந்த 9 கூடுதல் இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணிடுறேன். 3 + 6 இதுவும் 9ங்கிறது வந்துடும். அப்போ இதுவும் எல்லாமே கேன்சல் ஆயிடுது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எந்த ரெஸ்க்குமே இல்லை. நம்மளுக்கு இருக்க அந்த மேஜிக் நம்பர் 9ங்கிற வச்சே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். இதே போலயே மிகப்பெரிய 4 இலக்கண் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நம்பரை கேன்சல் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் கவனிங்க. 12, 15, 18 மற்றும் 27 எண்களால் வகுப்படும் மீப்பெரு 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுவும் என்ன? மீப்பெரு 4 இலக்க எண் தான். எந்தெந்த நம்பரால்? 12, 15, 18, 27. ஓகே, இப்போது இங்கே 9ங்கிற மேஜிக் ரூல் யூஸ் ஆகுதா? கண்டிப்பாக யூஸ் ஆகும். 18, 9 2 18, 9 3 27. அப்போ 9ஓட மடங்கு. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்? இப்போது இங்கே எந்தெந்த நம்பர்லாம் கூடுதலாக 9 வந்து கேன்சல் ஆகுது அப்படிங்கிற பாருங்கள். இங்கே 5 + 4 9 வருது. அப்போ இதுவும் 9ஓட மடங்கில் வருது. அடுத்து இங்கே 999 வருது. அப்போ இதுவுமே கேன்சல் பண்ண அப்படின்னா இதுவும் 9ஓட மடங்களே வந்துடும். அடுத்து 9 கேன்சல் ஆகுது. அடுத்து 7 + 2 இதுவும் கேன்சல் ஆகுதா? அப்போ 3 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9ஓட மடங்கில் வருது. ஓகே, அடுத்தது என்ன? 9, 7 + 5 அப்படின்னா 12ன்னு வந்துடுது. அப்போ இங்கே 9ங்கிற கான்செப்ட் வரலை. மீதி
3 வந்துடுது. ஓகே, அப்போ இங்கே என்ன அப்படின்னா இந்த நம்பர் மட்டும் இதோட மடங்கில் வராது, வகுபடாது. ஓகே, இப்போ மீதி உள்ள 3 ரைட் 3 தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 12ங்கிற நம்பர் பிரிங்க. 12 எப்படி பிரிக்கலாம்? 12 பார்த்தீங்க அப்படின்னா 3 × 4ங்கிறது நம்ம பிரிக்கலாம். 3 × 4ங்கிறது ஒரு நிமிஷம். ஸோ இந்த 12ங்கிற நம்பரில் 3 × 4 நம்ம பிரிக்கலாம். இதில் எந்த டிவைசபிள் ரூலை யூஸ் பண்ணலாம்? 4ங்கிற டிவைசபிள் ரூல். 4ங்கிற டிவைசபிள் ரூலுக்கு என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்டில் இருக்க 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணலாம். லாஸ்ட்டில் இருக்க 2 நம்பர் 0வாக இருந்தாலும் அது 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ ஆப்ஷன் ஏ கவனிங்க, லாஸ்ட்டில் இருக்க 2 நம்பரும் 00, அப்போ இது 4ஆலையும் டிவைட் ஆகும். அதே போல் இங்கே நீங்கள் கவனிச்சா லாஸ்ட்டில் 20ன்னு இருக்குது, இதுவும் 4ஆல் டிவைட் ஆகும். ஆனால் இங்கே லாஸ்ட்டில் 90ன்னு இருக்குது ஆப்ஷன் பியில். அப்போ 90ன்னு இருந்துச்சுன்னா இது 4ஆல் ஃபுல்லாக டிவைட் ஆகுமா? மீதி வந்துடும். ஓகே, 2 டைம்ஸ் இருக்குது, பேலன்ஸ் 10, 10லையும் 2 டைம்ஸ் வந்து மீதி 2ன்னு வந்துடும். அப்போது இந்த நம்பர் அதாவது 9990 அப்படிங்கிறது 4ஆல் டிவைட் ஆகலை. அப்போ இந்த 2 ஆப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்க 2 ஆப்ஷனில் தான் நம்ம அடுத்த ஒரு பாயிண்ட்டை ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். என்ன இருக்கிறதுலே பெரிய நம்பர் நம்ம எடுத்துக்கணும், 9720. ஆக்சுவலாக இது 12ஆலையும் டிவைட் ஆகிருச்சு. ஏன்னா இப்போ தான் நம்ம செக் பண்ணோம், 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆகுது. அடுத்து 15ஆலையும் டிவைட் ஆகுது. அடுத்து 18 அப்படிங்கிற போது 9 அப்படிங்கிற நம்ம பார்த்துருந்தோமா, இதாலையும் டிவைட் ஆகுது. அடுத்து 27 நம்ம எடுக்கிறோம். 18ங்கிற போது 2 × 9, இப்போ 2 டைம் 2ஆலையும் டிவைட் ஆகும், லாஸ்ட் 0 வந்திருக்கு. அதே போல் 27 அப்படின்னா 3 × 9, 3ஆலையும் டிவைட் ஆகுது, 9ஆலையும் டிவைட் ஆகுது. ஓகேவா? 9ஆல் எந்த நம்பர் டிவைட் ஆகுதோ அதுக்கு கண்டிப்பாக 3ஆலையும் டிவைட் ஆகும். அதனால் நம்ம தனியாக 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ஒரு நம்பரே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 12ஆலையும் டிவைட் ஆகுது, 15ஆலையும் டிவைட் ஆகுது, 18ஆலையும் டிவைட் ஆகுது, 27ஆலும் டிவைட் ஆகுது. சார் நீங்கள் 5400 செக் பண்ணவே இல்லை, ஏன் செக் பண்ணலை? இவங்க கேட்டிருக்கிறது மிகப்பெரிய 4 இலக்க எண். அப்போது 5400 கம்பேர் பண்ணும்போது இதுவே மிகப்பெரிய எண்ணு தான் 9720. இந்த நம்பரே 4 நம்பராலையும் 12, 15, 18, 27ஆல் டிவைட் ஆகுது. அப்போது 4 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் 9720 வந்துருச்சுங்களா? அப்போ அந்த டிவைசபிள் ரூலே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க, 15, 21 மற்றும் 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்டிருக்காங்க. 15, 21, 27ங்கிற 3 நம்பரால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். இங்கே 9ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் ஆகுதா? கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்ன? நம்பர் 27. ஓகேவா? நம்பர் 27 அப்படிங்கிற போது 2 + 7 9, இது 3 × 9ஓட மடங்கு தான். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம செக் பண்ணலாம்? இதோட கொடுத்துருக்க ஆப்ஷனோட இண்டிவிஜுவல் நம்பரோட கூடுதல் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த 9, இந்த 9, இது 9 கேன்சல் ஆகும், இது 9 கேன்சல் ஆகிரும். அப்போது இது 9ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா? அடுத்தது என்ன? இந்த 9 கேன்சல் பண்ணுறோம், 4 + 5 9 வரும், ஆனால் மீதி 8 வந்து நிற்கும். அப்போ இது 9ஓட மடங்கில் வராது, 27ஓட மடங்குலையும் இது வராது. ஓகேவா? அடுத்தது ஆப்ஷன் பி கான்செப்ட்னா 9, 4, 5. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கேன்சல் ஆகுது. அப்போ இதுவும் 9ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது ஆப்ஷன் டியை கான்செப்ட்னா 8 + ஆக்சுவலாக இங்கே 18ங்கிறது வருது. 18ங்கிற நம்பர் பார்த்தோம் அப்படின்னாலும் 9ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ கூடுதல் 9ங்கிறதானே வருது. ஓகே, இப்போ இங்கே 9ங்கிற டிவைசபிள் ரூல் நம்ம செக் பண்ணிட்டோம். எந்த ஆப்ஷன் வருது? இந்த சி ஆப்ஷனை தவிர மீதி உள்ள எல்லா ஆப்ஷனும் வருது. ஓகே, இப்போ அடுத்தது 15ங்கிற நம்பரை யோசிங்க. 15ஓட மடங்கு லாஸ்ட்டில் 5ன்னு இருக்கும் அல்லது 0ன்னு இருக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த நம்பர் ஆப்ஷன் ஏ இதிலேருந்து வராதுங்கிறது தெரியும். ஏன்னா அங்கே ஆட் நம்பர் வந்துருச்சு. அப்போ 15ஓட மல்டிபிளில் இது வராது. 15ஆல் டிவைட் பண்ணும்போது முழுசாக டிவைட் ஆகாது. புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ அடுத்தது என்ன அப்படிங்கிற நம்ம செக் பண்ணுறோம். இருக்கிறதுல இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர்? ஆப்ஷன் பி தான் பெரிய நம்பர். இப்போ இதில் 4 நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதான். 15ஓட மடங்கில் வருமா? கண்டிப்பாக 0 இருக்கனால 15ஓட மடங்குலையும் வரும். ஓகேவா? அடுத்து 21 அப்படிங்கிற போது 3, 7. ஓகே, 3ஓட மடங்கில் இது வருது. ஏன்னா 9ஓட மடங்கில் இது வந்ததுனால 3ஓட மடங்களே வருது. இப்போ 7 தான் நம்ம செக் பண்ணணும். 7 நம்ம செக் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே நம்ம செக் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக இந்த இப்போ 7ங்கிறதுக்கு ஷார்ட்கட்டை விட நார்மல் மெத்தடே ஓகே அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே என்ன? 7 பேலன்ஸ் 2 24, முன்னாங்க சாரி 21, பேலன்ஸ் என்ன இருக்குது? 35. 35ங்கும்போது 7 5 35. அப்போ முழுசாக
டிவைட் ஆகுதா? 7ஆலையும் டிவைட் ஆயிடுச்சு. ரைட்டு. அப்போ 21ஆலையும் இது டிவைட் ஆகும். அடுத்தது 27 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 39. இதை நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 27ஆலை இது டிவைட் ஆகுது. அப்போது 9450ங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். புரியுதுங்களா? டிவைசபிள் ரூலை வச்சு ஈஸியாக ரிஸ்கே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது மிகப்பெரிய 4 இலக்க எண். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக இதே அளவுன்னு இல்லாமல் இந்த 9ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் ஆகாமல் வேறு ஏதாவது நம்பரில் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 284வது கொஸ்டின் கவனிங்க. எண்கள் 20, 25, 40 மற்றும் 75ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன, இன்கேஸ் 9ங்கிற டிவைசபிள் மேஜிக் நம்பர் யூஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லை, இந்த நம்பரில் கிடையாது. 20, 25, 40, 75 பார்த்தோம்னா அது 9ஓட மடங்களாக எதுவும் கிடையாது. அப்போ 9ங்கிற டிவைசபிள் நம்ம இங்கே யூஸ் பண்ணலை. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா 20 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கோங்க. என்ன, 4×5 20. ஓகேவா? அப்போது 4ங்கிற டிவைசபிள் ரூல், 5ங்கிற டிவைசபிள் ரூல். 5ங்கிற டிவைசபிள் ரூல் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா லாஸ்ட்டில் எல்லாமே 0ன்னு இருக்குது. அப்போ இது 5ஆல் டிவைட் ஆகும். இப்போ நம்ம 4ஆல் தான் நம்ம செக் பண்ணணும். எப்படி நம்ம செக் பண்ணலாம்? இப்போ இதுலேயே நீங்கள் இன்னும் ஈஸியான மெத்தடில் இன்னும் நம்பர் நம்ம ஃபாஸ்ட்டாக சூஸ் பண்ணுறது என்னென்னா 75 எத்தனை 3 × 25 75. அப்போ 3ங்கிற டிவைசபிள் ரூல் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? அந்த கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையுமே இந்த நம்பர் டிவைட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ 4 நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். எப்படி நம்ம 4 முடிக்கலாம்? லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா அது ஹோல் நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்து இன்னொரு பாயிண்ட்டுங்கிற நான் சொல்லியிருக்கேன். என்ன, லாஸ்ட்டில் இருக்க 2 0 இருந்தது அப்படின்னா அந்த நம்பர். இப்போ இதுலேயும் பார்த்தோன்னா லாஸ்ட்டில் 2 0 இருக்குது. அப்போ இது 4ஆல் டிவைட் ஆகுது. இதுவும் லாஸ்ட் 2 டிஜிட் இருக்குது, 4ஆல் டிவைட் ஆகுது. அடுத்து இதுவும் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகும். கடைசியில் 40ன்னு இருக்குது, இதுவும் 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? அப்போது இதில் இருந்து நம்ம 4ங்கிற டிவைசபிள் ரூல் 4மே வருதுங்கிற செக் பண்ணிக்கலாம். மூணாவது அடுத்தது 3ங்கிற டிவைசபிள் ரூலை இங்கே அப்ளை பண்ணுறோம். எப்படி அப்ளை பண்ணலாம்? அதோட கூடுதல் 9 + 6 15ன்னு வருது. அப்போ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் பண்ணும். ஓகேவா? அப்போ இது பார்க்கலாம். இங்கே 3 வருது, டோட்டல் வருது. இது 3ஆல் டிவைட் ஆகும், இதுவும் வரும். அடுத்தது 9 + 8. 9 + 8 என்ன, 17. 17 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் வராது. அடுத்தது என்ன, 5 + 4 9. 9 + 8 என்ன, 17 ஆகும். அப்போ இதுவும் வராது. கூட்டினோம்னா 17 தானே வருது. அப்போது இதுவும் 3ஆல் டிவைட் ஆகுது. அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் 3ஆல் டிவைட் ஆகலை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ இதுக்கு அடுத்தது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த 2 ஆப்ஷனில் எது பெரிய நம்பர்? 9600ங்கிறது தான் பெரிய நம்பர். இது நம்ம ஏற்கனவே 20ங்கிற டிவைசபிள் ரூலையும் நம்ம செக் பண்ணிட்டோம், 75ங்கிற டிவைசபிள் ரூலையும் செக் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன, 25 இருக்குது. அடுத்து 40ங்கிற நம்பர் இருக்குது. ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே 25 அப்படின்னா லாஸ்ட்டில் 0ன்னு முடியும், ஆர் 5ங்கிறதெல்லாம் முடியும். ஓகே, அப்போது இங்கே 0ன்னு முடியுது. இது 25ஆல் டிவைட் ஆகுது. அடுத்தது 10ன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 × 10 அப்படிங்கிற நம்ம எடுக்கிறோமா? லாஸ்ட்டில் 0 இருந்தால் 10ஓட மடங்கு. 4ங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம செக் பண்ணதா, லாஸ்ட் 2 0ல் வருது. அப்போது இந்த நம்பர் தான் மிகப்பெரிய 4 இலக்க எண். இந்த 20, 25, 40, 75ஆல் வகுப்படக்கூடியது. ஓகேவா? இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. இதை நீங்களே கரெக்டாக அந்த டிவைசபிள் ரூலை அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? இது 9ங்கிற டிவைசபிள் ரூல் இல்லாமல் வேறு எப்படிலாம் நம்ம அந்த இடத்துல நம்பர்ஸோட மல்டிபிளாக அதோட நேச்சரை, அதோட டிவைசபிள் ரூலை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக இந்த மாதிரி LCM அண்ட் HCF கான்செப்டை டிவைசபிள் ரூல் கான்செப்ட்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் கவனிங்க. 286வது கொஸ்டின். 88ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 டிஜிட் நம்பர் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. எதால் டிவைட் ஆகணும்? 88ஆல். ரைட். ஸோ 88க்கு நம்ம என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். 88ங்கிறது 8 × 11. அப்போ 8ஓட டிவைசபிள் ரூல், 11ஓட டிவைசபிள் ரூல். ஃபஸ்ட் 8ங்கிறதே நம்ம பார்த்துலாமா? 8ஓட டிவைசபிள் ரூல் ஞாபகப்படுத்திக்கோங்க. 3 கடைசி 3 நம்பராலையும் அந்த 8 டிவைட் ஆகுது அப்படின்னா அது 8ஆல் டிவைட் ஆகும், ஹோல் நம்பர் டிவைட் ஆகும். ஆர் லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் 0 இருந்தது அப்படின்னாலும் அது 8ஆல் டிவைட் ஆகும். இங்கே லாஸ்ட் 3 டிஜிட் 0 கிடையாது. அப்போ அதனால் நம்ம லாஸ்ட் 3 டிஜிட்டு 8ஆல் டிவைட் ஆகுதான் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 8ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 1 8 பேலன்ஸ் 14. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் மட்டும்தான் வரும். 1 8 பேலன்ஸ் என்ன,
6 வருது 64. அப்போது 8 8 64. அப்போ ஃபுல்லாக இங்கே 8ஆல் டிவைட் ஆகுது. ஓகே, வேறு எதுவும் டிவைட் ஆகுதா? இப்போ ஆப்ஷன் பி எடுத்துக்கிறோம். 768 மட்டும் நம்ம செக் பண்ணலாம். 9 8 72. பேலன்ஸ் என்ன? 48. அப்போ இதுவும் 8ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா? 46 8 48 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோமா? இதுவும் 8ஆல் டிவைட் ஆகுது. அடுத்தது என்ன? 988. இதை கவனிச்சோம் அப்படின்னா 988 தான் லாஸ்ட் 3 டிஜிட். 8ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 8 8. பேலன்ஸ் 1 18. 2 டைம்ஸ் வருது 16ன்னு வரும். பேலன்ஸ் 2 28. அப்படின்னா அது 8ஓட மடங்கில் வரலை, மீதி வருது. அப்போ இந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகலை. அடுத்து இந்த 888 சொல்லவே வேணாம், அது 8ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? டிவைட் ஆகும். அப்போ கொடுத்துருக்கிறதுல 3 ஆப்ஷனில் இந்த 8ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் ஆகுது. என்ன? 9 9 4 4. ஆப்ஷன் ஏவும் 8ஆல் டிவைட் ஆகுது, ஆப்ஷன் பியும் 8ஆல் டிவைட் ஆகுது, ஆப்ஷன் டியும் 8ஆல் டிவைட் ஆகுது, ஆப்ஷன் சி மட்டும்தான் 8ஆல் டிவைட் ஆகலை. அப்போது மீதி இருக்க 3 ஆப்ஷனில் எது பெரிய நம்பர்? 9944 பெரிய நம்பர். இது ஏற்கனவே 8ங்கிற டிவைசபிள் ரூல் இங்கே யூஸ் ஆயிடுச்சு. மீதி என்ன? 11 மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். 11ங்கிற டிவைசபிள் ரூல் என்ன? ஒற்றைப்படை இலக்கங்களோட எண்களோட கூடுதலும் இரட்டைப்படை இலக்கங்களோட கூடுதலும். இப்போ 9 + 4 13, 9 + 4. ஓகேவா? ஸோ இதுவும் அந்த 1 விட்ட 1 நம்பர், இதோட டிஃப்ரென்ஸ். இதுவும் 13. 0ங்கிறது கிடச்சிருதா? 1 0 வரணும், ஆர் 11 வரணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது 11ஆல் டிவைட் ஆகும். அப்போது இந்த நம்பர் ஃபுல்லாகவே 88ஆலே மீதியின்றி வகுப்படுது. இதுதான் நான் இந்த 88ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் மற்ற ஆப்ஷன் இருக்குது 9768. அது என்ன? டிவைட் ஆனாலுமே கூட அதை விட பெரிய நம்பர் 4 இலக்க எண் பெரிய நம்பர் 9944 88ஆல் டிவைட் ஆகுது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். 3 கான்செப்ட் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 9ங்கிற டிவைசபிள் ரூலை வச்சு நம்ம ட்ரை பண்ணுறோம். அது இல்லாத பட்சத்துக்கு அடுத்த நம்பர் நம்ம பார்க்குறோம். இது ஒரு கான்செப்ட்டு. ரெண்டாவது கான்செப்ட் என்ன? 1க்கு மேலே 2 ஆப்ஷனோ 3 ஆப்ஷனோ 4 ஆப்ஷனுமே ஒரு டிவைசபிள் ரூலை அது எல்லாமே சால்வ் ஆகுது அப்படின்னா அப்போது அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணணும்? அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா எது இருக்கல எது பெரிய நம்பர், அதில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிவைசபிள் ரூல் என்னென்ன நம்பரோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணாவே நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடு கிடச்சிக்கிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டு அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு மாடல் நம்ம பார்க்கலாம். 288வது கொஸ்டின் கவனிங்க. இதில் 8 12 15 மற்றும் 20ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண். இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண். இவங்க கொடுத்துருக்கிறது அடுத்த கொஸ்டின் மிகச்சிறிய 5 இலக்க எண். இந்த மாதிரி கான்செப்ட்லேயும் அடிக்கடி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதையும் ஈஸியாக நம்மளோட டிவைசபிள் ரூலே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படிங்கிற பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நான் 5 அப்படிங்கிறது அந்த வேல்யூ பிரிக்கிறதாலும் பிரிச்சுக்கலாம், ஆர் 12ங்கிறத நான் பிரிக்கிறதாலும் பிரிச்சுக்கலாம். 12 நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கலாம்? முன்னாங்க 12. அப்போ 3ங்கிற டிவைசபிள் ரூல், 4ங்கிற டிவைசபிள் ரூல். இதில் 3ங்கிற டிவைசபிள் ரூல்லே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அந்த கொடுத்துருக்க நம்பரோட கூடுதல் 3ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பரும் டிவைட் ஆகும். இங்கே கூடுதல் என்ன? 1 தான் வருது. 1ங்கிறது 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. 1 + 9 ஆப்ஷன் பியில் 1 + 8 கூடுதல் 9ன்னு வருது. அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த ஆப்ஷன் வருது. வேறு ஆப்ஷனுக்கு கவனிங்க. 1 + 1 2 தான் வருது. இது 3ஆல் டிவைட் ஆகலை. அடுத்து இங்கேயும் அதே போல் தான் 2 தான் வருது, 3ஆல் டிவைட் ஆகலை. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 3ஆல் டிவைட் ஆகுது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். சிம்பிளாக ஒரே ஒரு டிவைசபிள் ரூலை தான் நான் செலக்ட் பண்ணி ஆன்சர் என்னவோ நான் அதை ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டினும் கவனிங்க. அடுத்த கொஸ்டின் 9ங்கிற மேஜிக் நம்பர் வந்துருச்சு. பாருங்கள். 12 15 மற்றும் 18ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். இங்கே 9ங்கிற டிவைசபிள் ரூல் வந்திருக்கா? 18. 2 × 9 18. அப்போ இது 9ஓட மடங்குனா பெரிய நம்பரும் 9ஓட மடங்களையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 1 + 1 ஆப்ஷன் ஏல 2 தான் வருது. இது 9 வரல. அப்போ இங்கே ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பியில் 1 + 1 2, 2 + 5 7 தான் வருது. இதுவும் 9ஓட மடங்கில் வரலை. அடுத்தது ஆப்ஷன் சி 1 + 2 3 தான் வருது. இதுவும் 9ஓட மடங்கில் வரலை. அடுத்த டி ஆப்ஷன் 1 + 8 9 வருது. அப்போ இது 1 மட்டும் தான் 9ஓட மடங்கு இருக்கனால இதுதான் 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க.
72 மற்றும் 108ஆல் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன இங்கேயும் 9ங்கிற டிவைசிபிள் ரூல் வருமா? 72 அப்படின்னா 8 9 72, அப்போ 9ங்கிற டிவைசிபிள் ரூல். அதே போல் இங்கேயும் 108 அப்படின்னா 12 × 9 108 தான், அப்போ அங்கேயும் 9ங்கிற டிவைசிபிள் ரூல் வருது. அப்போ ஆப்ஷன்லையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? 1 + 7 + 2 இது கூட்டணும் அப்படின்னா 10 வருது. அப்போ இங்கே 9ங்கிறது டிவைட் ஆகாது. அடுத்தது 1 + 2 3, 3 + 1 4, 4 + 6 10, இங்கே 9 வரலை. அடுத்து 1 + 2 1 2, 2 + 5 7, 7 + 2 9, அப்போ இங்கே 9 வருது. இது 9ஓட மடங்கில் வரும். அடுத்தது கவனிங்க, 1 + 1 2, 2 + 8 10ன்னு வருது. இது 9ஓட மடங்கில் வரல. வேலை முடிஞ்சா? ஆப்ஷன் சி மட்டும்தான் 9ஓட மடங்கில் வருது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ அந்த 9ங்கிற மேஜிக் நம்பரை வச்சு ஈஸியாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 291 இந்த கொஸ்டினை கவனிங்க. 96 இருக்குது, அடுத்து 120ன்னு இருக்குது. இப்போது இதில் மிக சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ இதையும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படிங்கிறத கவனிங்க. 120 அப்படிங்கிறபோது 3 × 40 நம்ம பிரிக்கலாமா? அப்போ இந்த 3ங்கிற டிவைசிபிள் ரூல் இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ 1 + 6 7, 7 + 8 15. ஓகேவா? அப்போது இங்கே 15ங்கிற போது ஆப்ஷன் ஏ டிவைட் ஆகுது 3ஆல். ஆனால் 40ங்கிறது லாஸ்ட்டில் 0 தானே. 120 அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே லாஸ்ட்டில் 0 இருக்குது. அந்த 0 இருந்துச்சு அப்படின்னா அதோட மடங்கு எப்பயுமே லாஸ்ட்டில் என்ன வரும்? 0 தான் வரும். பட் இங்கே ஏ ஆப்ஷனில் லாஸ்ட்டில் 0 இல்லை, அதனால இது வராது. அட்டன் டயத்தில் இந்த ரெண்டே கான்செப்டை வச்சு இந்த ஆப்ஷன் வராதுங்கிறத செக் பண்ணிட்டோமா? அப்போ அதே போல் என்ன ஆப்ஷன் பியும் வராது. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் சியையும் ஆப்ஷன் டியை மட்டும் செக் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் சியில் 1 + 8 9ன்னு வருது. அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகும். அப்போது இந்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். இதோட 40 அப்படின்னு நம்ம பார்த்தனாலுமே கூட லாஸ்ட்டில் 0 இருக்குது. ஓகேவா? அடுத்தது கவனிங்க. 1 + 8 9, 9 + 6 15, இது 3ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா? ரைட், இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஆப்ஷன் சியா அல்லது ஆப்ஷன் டியாங்கிற மட்டும்தான் இங்கே நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து நம்ம இந்த 40ங்கிறதுலே ஒரு டிவைசிபிள் ரூல் நம்ம செக் பண்ணலாம். 40 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 40 அப்படிங்கிறது 8 5 40 நம்ம சொல்கிறோமா? ஓகேங்களா? அப்போ 8ங்கிற டிவைசிபிள் ரூல் இங்கே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். 8ங்கிற டிவைசிபிள் ரூல் லாஸ்ட்டு 2 ஆப்ஷன்லாம் நம்ம செக் பண்ணுறோம். என்ன இங்கே 1 0 0 8 0ன்னு இருக்கா? அப்போ லாஸ்ட்டில் 3 டிஜிட் நம்ம பார்க்குறோம். 3 டிஜிட் 8ல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா இங்கே இந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே இது இங்கேயும் நம்ம செக் பண்ணுறோம். 8ங்கிற டிவைசிபிள் ரூல். இப்போ ஆப்ஷன் சி வந்துட்டு டிவைட் ஆகும். ஏன்னா இங்கே ஒரே ஒரு 8 தான் இருக்குது, டிவைட் ஆகும். அதே இது ஆப்ஷன் டி கவனிச்சோம் அப்படின்னா 600. இந்த 600ஐ 8ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 8 7 56, பேலன்ஸ் என்ன? 8 7 56, பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 40 அப்படிங்கிறபோது 5 டைம்ஸ் வருது. இப்போ இந்த 2 நம்பரும் பார்த்தீங்கன்னா 8ஆலையும் டிவைட் ஆகுது. இப்போ இருக்கிறதுலே மிகச்சிறிய வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 10,080ங்கிற வேல்யூ தான் மிகச்சிறிய வேல்யூ. ரைட் சார், இப்போ நீங்கள் இந்த 96 நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதையும் நம்ம இதே ஃபார்மெட்லேயே நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு 3ங்கிறது இருந்ததா, அதே சிமிலராக இதையும் நம்ம 3 × 32 3 × 32 96ங்கிறது வரும். அப்போது இந்த 3ங்கிற டிவைசிபிள் ரூல். ரைட், அடுத்து நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 32 4 × 8, அப்போ 8ங்கிற டிவைசிபிள் ரூல் இங்கேயும் வருதா? அப்போது 8ஆல் நம்ம இப்போ தான் நம்ம செக் பண்ணோம். அடுத்து 4 அப்படிங்கிற போது லாஸ்ட் 2 டிஜிட் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த 2 ஆப்ஷனுமே, சி ஆப்ஷனுமே டி ஆப்ஷனுமே ரெண்டுமே இவங்க கொடுத்துருக்க 2 நம்பராலையும் டிவைட் ஆகுது. அடுத்து தான் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? மிகச்சிறிய 5 இலக்க எண். அப்போ மிகச்சிறிய 5 இலக்கங்கிற போது இந்த 2 நம்பரில் அது எந்த நம்பர்? ஆப்ஷன் டி 18,600, அடுத்து 10,080. இதில் இருக்கிறதே மிகச்சிறிய 5 இலக்கம் என்ன? 10,080 மட்டும்தான். அப்போ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போ நம்பர்ஸ் அந்த டிவைசபிள் ரூலில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும், இதெல்லாம் நம்ம கவனிக்க விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ்டேக் வரும். ஸோ கவனம் நம்ம பார்க்கணும். இதில் செக் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப டைமே எடுக்காது. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன?
16, 24, 36, 54 மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 9ங்கிற மேஜிக் நம்பர் வருதா? கண்டிப்பாக வரும். 4 × 9 36, 6 × 9 54. அப்போ 9ங்கிற டிவைசபிள் இங்கே செக் பண்ணி பார்க்குமா? எந்த நம்பர்லாம் கூட்டி 9 வருதோ கேன்சல் பண்ணிடலாம். 4 + 3 + 2 இது எல்லாத்தையும் கூட்டுங்க 9 வருமா? ஆனால் மீதி 1 வந்துருச்சு. அப்போது 9ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து 6 + 4 10, 10 + 1 11 வந்துருச்சு. அப்போ இது டிவைட் ஆகாது 9ஆல். அடுத்தது 3 + 6 9 அப்படின்னு வரும். 8 + 1 இது 9 வரும். ஸோ இது 9ஆல் டிவைட் ஆகுது. அடுத்தது கவனிங்க, 3 + 6 9, மீதி உள்ளது பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்குது. அப்போ இது டிவைட் ஆகாது. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் டிவைட் ஆகுது, ஆப்ஷன் சி மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதே கான்செப்ட் வச்சு 6 இலக்க எண்ணுங்கிறத அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த மாடல். ஓகே, அடுத்த மாடல் நம்ம பார்த்துக்கலாம். 24, 15, 36 எண்ணால் வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண். அப்போ 36ங்கிறது 9ஓட டிவைசபிள் ரூல் தானே. அப்போ மேஜிக் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு பாருங்கள். இந்த 9 கேன்சல் பண்ணுறேன், இந்த 9 கேன்சல் பண்ணுறேன், இந்த 9. அப்போ மீதி 7 வந்துருச்சு. அப்போ இது 9ஆல் கேன்சல் ஆகாது, அதோட டிவைட் ஆகாது. 36ஆலையும் டிவைட் ஆகாது. அடுத்து இந்த 9, இந்த 9, இந்த 9, 7 + 2 9. அப்போ இது ஃபுல்லாக டிவைட் ஆகுது. இப்போ அடுத்த செக் பண்ணி பார்ப்போமா? 9 9 9 கேன்சல் ஆயிடுச்சு. 8 + 7 15ன்னு வரும். அதை 2 கூட்டம் 6 தான் வரும். அப்போ இது 9ஓட மடங்கில் வரலை. அடுத்தது இந்த வேல்யூ கவனிங்க, எல்லாமே கேன்சல் ஆகும். ஆனால் இது லாஸ்ட்டில் 9ன்னு முடியுது. ஒற்றைப்படை என்ன? ஆடு நம்பரா? ஆனால் இங்கே கவனிங்க, 15ஓட மடங்கில் வந்துட்டு லாஸ்ட்டில் 9 வருமா? யூனிட் டிஜிட் வரவே வராது. அப்போ இதுவும் வராது. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், ஆப்ஷன் பி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? எவ்வளோ பெரிய டிஜிட் நம்பராக வேணால் கொடுக்கட்டும், அங்கே டிவைசபிள் ரூலில் எந்த நம்பரை யூஸ் பண்ணுறோம் அது முக்கியமாக. இந்த 9ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்த மாடல் நம்ம பார்க்கலாம். அதாவது சமமான மீதி அல்லது ஒரே மீதி அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின்லாம் நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். 255வது கொஸ்டின் கவனிங்க. மீசிமா ஒரு மீதி 24, 36, 48 மற்றும் 72ஆல் வகுக்கும்போது மீதி 5ஐ தரும் மிகச்சிறிய எண் யாது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா 9ங்கிற டிவைசபிள் ரூல் வருது. ஓகேவா? 7 + 2 9, அதாவது 8 9 62. அதே போல் 36 4 × 9. அப்போ 9ங்கிற டிவைசபிள் ரூல் வந்துருச்சு. முதல்ல இந்த ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டாக நீங்கள் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க? மீதி 5ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண். அப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த மீதியை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன 153ன்னு வரும், இங்கே 147 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இதை 110ன்னு வரும், இது 144ன்னு வரும். ஓகே, இதுதான் அந்த 4 ஆப்ஷன். ரெண்டாவது தான் இப்போ தான் நீங்கள் அந்த மேஜிக் நம்பர் மீதி வந்ததை நான் என்ன பண்ணிட்டேன்? மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ அந்த மைனஸ் பண்ண நம்பர் முழுசாக அவங்க கொடுத்துருக்க நம்பரால் டிவைட் ஆகணும். ஓகே, மீதியை கேன்சல் பண்ண பின்னாடி வந்த நம்பர் முழுசாக டிவைட் ஆகணும். ஓகேவா? அப்போ இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்? கொடுத்துருக்க நம்பர்ஸை வச்சு செக் பண்ணலாம். 9ங்கிற டிவைசபிள் பார்க்கலாமா? மொதல் இதில் 1 எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 5 + 1 6, 6 + 3 9ங்கிறது வருது. ஓகேவா? அப்போ இது 9ஆல் டிவைட் ஆக பாசிபிள். ஆனால் அடுத்தது கவனிச்சிங்கன்னா 1 + 4 5, 5 + 7 12ன்னு போயிடுது. அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து இங்கே 1 + 1 2 தான் வருது, இதுவும் டிவைட் ஆகாது. அடுத்தது 1 + 4 + 4, அப்போ 8 + 1 9ங்கிறது. அப்போ 2 ஆப்ஷன் மட்டும்தான் இங்கே 9ஆல் டிவைட் ஆகுது. ரைட், ஓகேவா? மீதி 2ம் டிவைட் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அடுத்ததை நான் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண போகிறேன். மற்ற எல்லா நம்பருமே 24 இருக்கட்டும், 36 இருக்கட்டும், 48ங்கிறது இருக்கட்டும், எல்லாமே என்ன? ஈவன் நம்பர். ஓகேவா? அப்போ ஈவன் நம்பரோட மடங்கு மல்டிபிள், அதுவும் ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கும், ஆட் நம்பராக வராது. ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன் வராதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆப்ஷன் டி தான். 144ங்கிறது ஆப்ஷன் டியில் தானே. அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிளானதான். சமமான மீதின்னு கொடுத்தாலுமே கூட அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதே மாதிரி மற்ற கொஸ்டின்ஸ் இருந்தால் பார்க்கலாம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 256வது கொஸ்டின். 6, 7, 8 மற்றும் 9ஆல் வகுக்க ஒரே மீதி 1 வருகின்ற மிகச்சிறிய எண்ணானது என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 9ங்கிற டிவைசபிள் ரூல் அப்ளை பண்ணலாமா? ரைட், எப்படி கூட்டி பாருங்கள். 3 + 2 5, 5 + 5 10 வருது. அப்போ இங்கே 9 வரலை. அடுத்து இந்த 1 + 8 9, மீதி 6 வருது. அப்போ இது கேன்சல் ஆகாது. அடுத்தது 8 + 4 12ன்னு போயிடுது. இதுவும் 9ஓட மடங்கில் வரலை. இதில் இன்னும் ஒரே ஒர்க்கு பார்க்கணும்ல. என்ன மறந்துட்டேன் நான், மீதி 1 வருகின்ற அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ மொதல் ஒர்க் என்ன, மீதி அந்த 1 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே 1 மைனஸ் பண்ணிட்டோன்னா 3 0 2 4ன்னு வரும். இங்கே 1 மைனஸ் பண்ணிட்டோன்னா 1 6 7 9ன்னு வரும். அடுத்து இங்கே 1 மைனஸ் பண்ணிட்டோன்னா 8 3 9ன்னு வருது. அடுத்தது இங்கே நான் 1 மைனஸ் பண்ணிட்டேன்னா 5 0 4ன்னு வருது. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 9ங்கிற டிவைசபிள் ரூல். ஃபஸ்ட்டு மீதியை கழிச்சிடணும். செகண்டு டிவைசபிள் ரூலில் 9ங்கிறத அப்ளை பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 3 + 2 5, 5 + 4 9. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் 9ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 9, அடுத்து 1 + 6 7, 7 + 7 14ன்னு வருது. அப்போ இங்கே 9ஓட மடங்கு வராது. அடுத்தது இந்த 9 கேன்சல் பண்ணுறேன். மீதி 8 + 3 11. அப்போ இதுவும் 9ஓட மடங்கில் வரலை. 5 + 4 9. அப்போது ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் தான் இங்கே 9ஓட டிவைசபிள் ரூலில் வருது. மீதி உள்ளதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ ரிமைனிங் பாருங்கள். அடுத்தது நான் பார்க்குறேன். அடுத்தது என்ன, 6. இப்போ எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 6 7 8. 6ங்கிற போது என்ன பண்ணுறோம், அது 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும் அப்படிங்கிற நம்ம பார்த்துருந்தோமா? அப்போ இங்கே ஈவன் நம்பர் வருது ஃபஸ்ட் ஆப்ஷனில். இன்னும் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனையும், அது நான் அந்த 1 மைனஸ் பண்ண பின்னாடி வந்த நம்பரையும், இங்கே டி ஆப்ஷனில் இந்த மைனஸ் பண்ண பின்னாடி 504 வந்ததா, இதைத்தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன, 6ங்கிறதையும் டிவைட் ஆகும். ஏன்னா ஈவன் நம்பர் கிடச்சிருக்கு. அப்போ 2ஆலையும் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 3ஆலையும் 9ஆல் கேன்சல் ஆகுதுன்னா 3ஆலையும் கேன்சல் ஆகும். அப்போ 6ங்கிறத நம்ம பார்க்க தேவையில்லை. அடுத்தது 7 அப்படிங்கிறபோது டோட்டலாகவே நம்ம செக் பண்ணிடலாமா? இப்போ 3 0 2 4 அப்படின்னா 7ஆல் டிவைட் ஆகுது. இப்போ இதில் நீங்கள் பெரிய நம்பர் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன நம்பர் சூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதில் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் சூஸ் பண்ணி 7ஆல் டிவைட் ஆகுதா நம்ம செக் பண்ணுறோம். இங்கே 7 7 49, பேலன்ஸ் 1 14. அப்போது 2 இது முழுசாக 504. 7ஆலையும் டிவைட் ஆகுதா? ரைட்டு. அடுத்து 8ஆலையும் இந்த நம்பர் டிவைட் ஆகுதா நம்ம செக் பண்ணணும். ஏன்னா மிகச்சிறிய எண்ணு தானே கேட்குறாங்க. அதனால் நம்ம சிறிய எண்ணிலேயே நான் செக் பண்ணிடுறேன். என்ன 8 48, பேலன்ஸ் என்ன வருது 2 24 அப்படின்னா 3 24. அப்போது இந்த 504ங்கிற நம்பர் 6ஆலையும் டிவைட் ஆகுது, 7ஆலையும் டிவைட் ஆகுது, 8ஆலையும் டிவைட் ஆகுது, அவங்க கொடுத்துருக்க வந்து 9ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போ மிகச்சிறிய எண்ணு தானே கேட்டிருக்காங்க. 504ங்கிற மிகச்சிறிய எண்ணு இந்த 6 7 8 மற்றும் 9ஆல் வகுப்படும். அடுத்து என்ன, அவங்க மீதியும் கொடுத்துட்டாங்களா? அப்போது அந்த மீதி இங்கே ஆட் பண்ணால் 505 தானே. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? ஸோ டிவைசபிள் ரூலே ஈஸியாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் இந்த 257வது கொஸ்டினில் கவனிங்க. ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தா அதே நம்பர் தான் 6 7 8 9. மீதி 1 வருகின்ற மிகச்சிறிய எண்ணில் நம்ம 505ங்கிற பார்த்துருந்தோம். அடுத்து அவங்க என்ன எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க 12. இதை நம்ம தனியாக நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இப்போ இங்கே -1 அந்த மீதியை கழிச்சோம்னா 504 தான். 504 12ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு 3 12. அப்போ 3ங்கிற டிவைசபிள் ரூல் ஆல்ரெடி யூஸ் ஆயிடுச்சு. 5 + 4 9ன்னு வந்து அடுத்தது இப்போ 4ஆல் லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகுது தானே. அப்போ 12ஆலையும் இந்த 504ங்கிற டிவைட் ஆகுது. அப்போ அந்த மீதி ஆட் பண்ணோம்னா 505. இதுதான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் கவனிங்க. 254 மற்றும் 508 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க ஆப்ஷனில் மொதல் வேலையாக அந்த மீதியை நான் மைனஸ் பண்ணிடுறேன். மீதியை மைனஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா இங்கே என்ன வரும் 250. இங்கே என்ன 504. அடுத்ததில் 801. அடுத்ததில் 508. இப்போ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா மொதல் நம்பரே 254 வருது. இங்கே 250 தான் வரும். அப்போ வகுப்படாது. ஓகேவா? அடுத்தது இங்கே 504ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா
508 அப்படிங்கிற நம்பராலையும் வகுப்படணும். இருக்கிறதே 504 தான். அப்போ இங்கே 508ஆலே வகுப்படாது. அடுத்து 801 அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே 524 நம்ம எடுத்துக்கிறோமா, இன்ட்டு 4 டைம்ஸ். இதை 508 இன்ட்டு 2 டைம்ஸுங்கிற போதே 1000க்கு மேலே வந்துடும், 1016 வந்துடும். அப்போ இங்கே 800 வர பாசிபிள் கிடையாது. ஓகேவா? அப்போ இதுவும் இந்த நம்பரில் வராது. இப்போ டேரெக்டாக 508ங்கிற நம்பர் மட்டும்தான். 254 இன்ட்டு 2 508ங்களா, அடுத்தது 508 இன்ட்டு 1. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போது எல்சிஎம்னு இல்லாமல் அந்த டிவைட் பண்ணுற கான்செப்டில் இந்த ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சமமான மீதி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் அந்த மீதியை மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 259வது கொஸ்டின் கவனிங்க. 12, 16, 24 மற்றும் 36 வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் 7ஐ மீதியாக தரக்கூடிய மிகச்சிறிய மதிப்புடைய எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன மீதி வந்திருக்கோ அதை எல்லா ஆப்ஷன்லையும் நம்ம மைனஸ் பண்ணிடணும். இதான் மொதல் ஒர்க்கு. ஓகேவா? மைனஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம செக் பண்ணணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 151ல் 7 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ். இப்போ 11ல் 7 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 4, இங்கே 4 இருக்கும், 1 144ன்னு இருக்கும். அடுத்து இங்கே 51ல் 7 போன்ஸ் அப்படின்னா 44. ஓகேவா? அதே போல் 36ல் 7 போன்ஸ் அப்படின்னா மீதி 29. அடுத்தது 144ல் 7 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 137. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து தான் நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன, இவங்க கொடுத்துருக்க நம்பரில் 9ங்கிற டிவைசபிள் ரூல் வருமா? கண்டிப்பாக வரும். 36 4 இன்ட்டு 9 தானே. அப்போ இங்கே 9ங்கிற டிவைசபிள் ரூலே செக் பண்ணலாம். கூடுதல் கொடுத்துருக்க அந்த மீதி மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடியது 1 + 4 + 4 9 வரும். அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகும். 4 + 4 8 வரும். அப்போ இது 9ல் வராது. 2 + அதாவது 9 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி 2 தான் இருக்கும். அப்போ இதுவும் வராது. இங்கே 7 + 3 10ன்னு போயிடுச்சு. 10 + 1 11. அப்போ 2 டைம்ஸ் வந்துடும். இதுவும் வரல. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அந்த 9ங்கிற டிவைசபிள் ரூலில் வருது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு. அடுத்தது இப்போ நம்ம சமமான மீதிங்கிறத பார்த்துருந்தோமா, அடுத்து வெவ்வேறு மீதி வந்தது அப்படின்னாலும் இதே டிவைசபிள் ரூலை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது லாஸ்ட் மெத்தட். 260வது கொஸ்டின் கவனிங்க. 445 மற்றும் 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் பொழுது முறையே மீதி 4 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வெவ்வேறு மீதி அப்படிங்கிற கான்செப்டா, 445 ஒரு நம்பர் டிவைட் பண்ணும்போது மீதி 4 கிடைக்குது. 572 அதே நம்பர் டிவைட் பண்ணும்போது மீதி 5 கிடைக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த மீதியை இந்த குறிப்பிட்ட நம்பரோட மைனஸ் பண்ணிடணும். 445ல் 4 போயிடணும். அப்போது 441. அடுத்தது 572ல் 5 போயிடணும். 572ல் 5 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 568. ஓகேங்களா? கரெக்டாக ப்ளஸ் 5 அப்படிங்கிறப்போ 567. ஓகே, இப்போது இந்த நம்பரில் எந்த நம்பரை டிவைட் பண்ணால் முழுசாக டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இதுலேயும் நம்ம 9ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம், 4 + 4 + 1 மொத்தத்துக்கு 9ன்னு வருது. அப்போ இது 9ஓட மடங்களையும் வரும். ஓகேவா? 9ஓட மடங்களையும் வரும். அப்போ டிவைட் பண்ணக்கூடிய நம்பரும் 9ஓட மடங்கில் வரும். புரியுதுங்களா? இந்த கான்செப்டை புரிஞ்சுதிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன நம்ம சூஸ் பண்ணலாம், எதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாங்கிறது தெரியும். இப்போ ஆப்ஷனில் கவனிங்க. ஆப்ஷன் ஏங்கிற போது 7 + 2 9ன்னு வருது. அப்போ இந்த நம்பரும் 9ஓட மடங்கு தான். அடுத்தது ஆப்ஷன் பின்னு கவனிச்சோன்னா 5 + 7 12 வருது. இது 9ஓட மடங்கில் வரலை. அப்போ 441 அந்த 9ஓட மடங்கில் வராது. புரியுதுங்களா? அதாவது அந்த 57ங்கிற நம்பரில் மடங்கில் வராது. அடுத்து 6 + 3 9, 3 + 6 9. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா 72 36 72 36 ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும். இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, ரெட்டப்பட நம்பர், ஈவன் நம்பர், இதோட மல்டிபிள் கண்டிப்பாக இப்போ இங்கே 72 அப்படின்னா
144. இது அடுத்தடுத்து போகுது அப்படின்னாலும் ஈவன் நம்பராகத்தையும் போகும். 36 அப்படின்னு எடுத்துட்டாலும் இப்போ இன்ட்டு 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இன்ட்டு 2 அப்படின்னா 72. அதே 36 இன்ட்டு 3 அப்படின்னா 3018. அதுவும் லாஸ்ட்டில் 8 ஈவன் நம்பராக தான் போகும். அப்போ இதோட மடங்கு எப்பயுமே ஈவன் நம்பர் தான். கொடுத்துருக்க ஆப்ஷனில் அந்த நம்பர், அதாவது மீதியை மைனஸ் பண்ண பின்னாடி வந்த நம்பர்லாம் ஆட் நம்பர். அப்போ இதுவும் வராது. புரிஞ்சுங்களா? சரி, ரைட்டு. இப்போ 63 நீங்கள் யூனிட் டிஜிட்டே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நம்பர் ஈவன் நம்பராகவும் ஒரு நம்பர் ஆட் நம்பராகவும் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். 3வது வாய்ப்பறை நீங்கள் கவனிங்க. 1 3 3, 2 3 6, 3 9, 4 12, 5 15. ஒரு ஆட் நம்பர், ஒரு ஈவன் நம்பர், ஒரு ஆட் நம்பர், ஈவன் நம்பர். அப்போ கண்டிப்பாக இந்த ஆட் நம்பர் கான்செப்டில் 63ங்கிறதுல இந்த மாதிரி ஆட் நம்பரும் வர பாசிபிள் இருக்குது. அப்போது ஆப்ஷன் சி தான் 63ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். மற்ற 2மே மற்ற 3மே வர பாசிபிள் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஒன்றுமே பண்ணவே கிடையாது. டிவைசிபிள் ரூலை வச்சே தான் மாற்றி மாற்றி எப்படிலாம் நம்ம அதை யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரே மெத்தட், எந்த ரிஸ்க்குமே இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 262வது கொஸ்டின். 16, 18 மற்றும் 21 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி முறையே 3, 5 மற்றும் 8 தருகின்ற மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் வெவ்வேறு மீதியா, இதற்கான ஆன்சர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மீதியை தான் மைனஸ் பண்ணணும். ஒரே மீதி சமமான மீதிங்கிற போது எல்லா ஆப்ஷன்லுமே அந்த சமமான மீதியை நம்ம மைனஸ் பண்ணே இருந்தோம். பட் இங்கே 16ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி 3 கிடைக்கும். 18ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி 5 கிடைக்கும். 21ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி 8 கிடைக்கும். இதுதான் இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேஜிக் நம்பர் 9 இங்கே இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. 18 என்ன? 2 × 9. அப்போ இந்த 9ங்கிற டிவைசிபிள் ரூலே அப்ளை பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? 18ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி என்ன கிடைக்குது? 5. அப்போ அந்த 5 மைனஸ் பண்ணுங்க. அந்த 5 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 5 மைனஸ் பண்ண பின்னாடி 8 8 8. ஓகேவா? அடுத்ததில் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா 9 8 7. அடுத்தது இங்கே 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9 9 0. அடுத்தது இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 0 1 9. ஓகேவா? ரைட். இப்போ தான் நம்ம 18ஆல் டிவைட் பண்ணும்போது முழுசாக டிவைட் ஆகணும். 9ஆல் எல்லாமே கேன்சல் ஆகணும். பட் இங்கே நீங்கள் கவனிங்க, 9ஆல் ஃபுல்லாக கேன்சல் ஆகாது, மீதி வரும். ஓகேவா? 3 24ங்கிற யூனிட் டிஜிட், அதாவது நம்பர் பூரா ஒரு டிஜிட் மாத்திரம் 24. அப்போ அது 9ஆல் வராது. இங்கே இந்த 9 கேன்சல் பண்ணுறோம். 8 + 5 15. அப்போ 1 + 5 6ன்னு வந்துடும். அப்போ இதுவும் வராது. இந்த 2 நம்பரும் 9ஆல் கேன்சல் ஆகுது. அப்போ இந்த ஆப்ஷன் சி வந்துட்டு 9ஆல் கேன்சல் ஆகுது. அடுத்தது இதில் 9 போக மீதி 2 வந்தது. அப்போ இது, அப்போ 9ங்கிற மேஜிக் நம்பர்லேயே தெரிஞ்சிருச்சா? ஆப்ஷன் சி மட்டும்தான் நம்மளுக்கு இந்த 9ஆல் டிவைட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ வெவ்வேறு மீதி வந்திருந்தாலுமே கூட நமக்கு தேவையான அந்த ஒரு மேஜிக் நம்பர் இருக்கா அப்படிங்கிற பார்த்து அந்த மீதியை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. 20, 25, 35 மற்றும் 40 என்ற எண்களை வகுக்கும் போது 14, 19, 29 மற்றும் 34 மீதி கொடுக்கும் மீச்சிறு எண்ணை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த முழுசாக லாஸ்ட்டில் 0ன்னு வரும்ல, இந்த நம்பரே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 20ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி என்ன வருது? 14ங்கிறது வருது. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? இந்த 14ங்கிற நம்பர் மைனஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி லாஸ்ட்டில் ஒரு 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கண்டிஷன், அடுத்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 14 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1380ன்னு வரும். இங்கே 1374ன்னு வரும். அடுத்ததில் பார்த்தோம்னா 1374ன்னு வருது. அடுத்ததில் 13766ன்னு வரும். ஓகேவா? கரெக்டாக? அடுத்ததில் இந்த 14 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1386 அப்படின்னு வருது. இப்போ இதிலே நீங்கள் யோசித்து பாருங்கள், 20ஓட மடங்கு. ஓகேவா? 20ஓட மடங்கில் லாஸ்ட்டில் என்ன வரும்? எப்பயுமே 0 தான் வரும். ஓகேவா? ஆனால் இங்கே ஆப்ஷன் பி கேன்சல் ஆயிரும், சி கேன்சல் ஆயிரும், டியும் கேன்சல் ஆயிரும். அப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வருது அப்படிங்கிறத இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர்னுட்டு. ஸோ அவங்க கொடுத்துருக்க மீதிலே கரெக்டான மீதியை எடுத்து
நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான அந்த டிவைசிபிள் ரூலை ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இன்னும் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5, 6, 7 மற்றும் 8 எண்களை வகுக்கும்போது மீதி 3ஆகவும் அதாவது 3ஐ மீதியாகவும் 9ஆல் வகுக்கப்படும் போது மீதி இல்லாமலும் உள்ள மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படிங்கிற கொஸ்டின். இப்போ ரெண்டுமே கலந்து மீதியின்றி அப்படிங்கிற ஒரு நம்பரும் கான்செப்ட் இருக்குது, அதே போல் மீதி 3ன்னு கொடுக்குற கான்செப்டும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 9ஆல் வகுக்கும்போது மீதி இன்றி அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ 9ங்கிற டிவைசபிள் ரூல் செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இங்கே 8 + 4 12, அதுக்கப்புறம் மறுபடியும் 8 20ன்னு வந்துருச்சு. அப்போ இது 9ஓட மடங்கில் வராது. அடுத்தது 8 + 4 12, 12 + 2 15. அப்போ 15 அப்படின்னா இதுவும் 9ஓட மடங்கில் வர. அடுத்தது 1 + 8 9 கேன்சல் ஆகுது. 6 + 3 இது 9ஆல் கேன்சல் ஆகும், 9ஓட மடங்களே வரும். அடுத்தது 1 + 8 கேன்சல் ஆகிடுச்சு, மீதி 6 + 4 14 வந்துடுது. அப்போ இதுவும் 9ஆல் வராது. ஆப்ஷன் சி மட்டும்தான் மீதியின்றி வகுப்படும். எதால்? 9ஆல். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் சி. இதில் நம்ம எப்படி ஒரே ஒரு சிம்பிளான ஒரே ட்ரிக்கு மேஜிக் நம்பர் இந்த ட்ரிக்கை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 2 வீடியோ எல்சிஎம்க்குரிய நான் அந்த பார்ட் 1 பார்ட் 2 நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம்மில் இந்த மாதிரி கான்செப்ட் எந்த கொஸ்டின் வந்தாலும் ரிஸ்க் இல்லாமல் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.